ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருச்சி விமான நிலையத்தின் 2வது முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதிய முனையத்தின் நவீன அம்சங்களை பிரதமருக்கு சுட்டிக்காட்டி விளக்கமளித்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. என் தமிழ் குடும்பமே என தமது உரையில் அடிக்கடி குறிப்பிட்ட பிரதமர் மோடி தமிழில் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உரையை துவக்கினார். तमिल कुडुंब में आजादी का अमृत काल यानी आने वाले 25 साल भारत को डेवलप नेशन बनाने के हैं. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் புதிய சக்தியை நிரப்பிக் கொண்டு செல்வதாக பிரதமர் மோடி கருத்து. உலகில் எங்கு சென்றாலும் தமிழின் பெருமையை பற்றி பேசாமல் தாம் இருந்ததில்லை என்றும் உரை. इसलिए मैं जब भी तमिलनाडु आता हूं एक नई ऊर्जा से भर जाता हूं. சினிமாவில் மட்டும் இன்றி அரசியலிலும் கேப்டனாக விஜயகாந்த் விளங்கியதாக பிரதமர் மோடி இரங்கல். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனையும் நினைவு கூர்ந்தார். We lost Thiru Vijaykanth ji. He was a captain not only in the world of cinema but also in politics. He won the hearts of the people through his work in films. As a politician, he always put national interest above everything. I pay my tributes to him. I also express my condolences to his family and admirers. மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. சென்னை பினாங்கு, சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவையை துவக்கவும் வலியுறுத்தல். மக்கள் ஆன்மீக பயணமாக வராங்க. பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்து போறாங்க. அவங்க எளிதா வந்து போறதுக்கு ஏதுவா மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமா அறிவிக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே வச்ச கோரிக்கையை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டுகிறேன். வெள்ள பாதிப்பை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவித்து விரைந்து நிவாரண நிதியை வழங்குமாறு முதலமைச்சர் கோரிக்கை. தமிழக அரசின் கோரிக்கைகள் அரசியல் முழக்கமல்ல, மக்களின் கோரிக்கைகள் என விளக்கம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான், கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க வருமாறு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அழைப்பு. போயஸ் தோட்ட இல்லத்திற்கு நேரில் சென்று வழங்கினர் ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர பிரதிநிதிகள். ஜனவரி 6, 7 நடக்க உள்ள TNPSC ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வை ஒத்திவைக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு கருத்து பதிவு. கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் 4 பேரின் ஜாமீன் ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதால் தென் மாவட்டங்களில் இருந்து கிளாம்பாக்கம் வர தொடங்கிய பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து மாநகர பேருந்துகள் மூலம் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள். வழிப்பறிக்கு உதவியாக செயல்பட்ட புகாரில் சேலம் இரும்பாலை காவல் நிலைய SI சஸ்பெண்ட்.
போலீஸ் என கூறி வியாபாரியிடம் 50 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த கும்பலுடன் எஸ்ஐ தொடர்பில் இருந்ததாக நடவடிக்கை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ட்ரினிவா ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. நிறுவனத்தின் பங்குதாரர் ஆனந்த வடிவேல்வின் எழும்பூர் வீட்டிலும் ரெய்டு. வழக்கத்தை விட 5 மடங்கு அதிக ரசாயனத்தை கோரமண்டல் நிறுவனம் சேர்த்து வைத்ததே எண்ணூர் அமோனியா கசிவுக்கு காரணம் என மாசு கட்டுப்பாடு வாரியம் தகவல். கடல்சார் வாரியம், மீன்வளத்துறை, தொழில் பாதுகாப்புத்துறை இணைந்து ஜனவரி 8க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. லைகா பட நிறுவனத்தின் 5 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க கோரி நடிகர் விஷால் வழக்கு. லைகா நிறுவனம் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனரக வாகன உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என தகவல். மகாராஷ்டிரா, ஹிமாச்சல் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் வாகன ஓட்டிகள் காத்திருப்பு. விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு 10 ஆண்டு சிறை மற்றும் 7 லட்சம் அபராதம் விதிக்கும் சட்டப்பிரிவுக்கு எதிர்ப்பு. அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் விடுத்த அழைப்பை ஏற்று கனரக வாகன உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். ஓடும் ரயிலின் கிச்சனிலிருந்து தண்டவாளத்தில் உணவு கழிவுகளை கொட்டிய பணியாளர். வீடியோ ஆதாரத்துடன் அளிக்கப்பட்ட புகார் குறித்து ரயில்வே துறை விசாரிக்க முடிவு. அடுத்த 5 IPL தொடர்களுக்கான டைட்டில் ஸ்பான்சருக்கான ஆரம்ப ஏல விலை 1750 கோடி ரூபாய். போட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் BCCI திட்டம். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வருகிற 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.